ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 5 விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன் குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷிங் பற்றி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்லோ ஹைலைட் பண்ணுற இடத்துல பாருங்கள், பழைய கலவையை வந்து வாலில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இதை மிச்சமாகக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்ணக்கூடாது. இது என்ன ஆகுனா, நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறப்போ அந்த பழைய கலவையும் புது கலவையும் பாண்டிங் ஆகாது. கண்டிப்பாக அந்த இடத்துல கிராக் வரும், கண்டிப்பாக அந்த இடத்துல வீக் ஆகிடும். ஸோ நிறைய பில்டிங்கில் இந்த மாதிரி மிச்சமான கலவையை அந்த செவுத்தில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் பைப். இந்த எலக்ட்ரிக்கல் பைப் ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த மாரி கான்டியூட் பைப் போடுறப்போ, ப்ராப்பரான டெப்த் விட்த் எடுத்து பைப் நல்லா உள்ள இன்சர்ட் பண்ணணும். நீங்க மேலால போட்டுட்டு மறுபடியும் வால் பிளாஸ்டரிங் பண்ணினா கண்டிப்பா கிராக் வந்துரும். நார்மலா இந்த மாரி கான்டியூட் பைப் போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பைப்புடைய 2 பக்கமும் மினிமம் 3 இன்ச் பேரிங் வச்சு, சிக்கன் மெஷ் வச்சு, அத பேக் பண்ணிட்டு, அத ஒரு 2 நாள் சிப்ஸ் கான்கிரீட் போட்டு க்யூரிங் பண்ணணும். 1 நாள் 2 நாள் க்யூரிங் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க வால் பிளாஸ்டரிங் பண்ணீங்கன்னா, அந்த பைப் ஜாயிண்ட்ல கிராக் வராது. நெறைய வீடுகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க கிராக். இது பாருங்க. இந்த பீமுக்கும், அந்த வாலுக்கும் எவ்வளவு வெளிய ஹேங் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாரி பண்ணக்கூடாது. இது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இது. ஏன்னா, இந்த லோட் கேரியிங் பண்றப்போ, இந்த 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 வாலுடைய இது வந்து வெளிய ஹேங் ஆயிருக்கு பாருங்க. ஸோ, இதனால என்ன ஆகும்னா, லோட் கேரியிங் ப்ராப்ளம், 2வது வந்து பிளாஸ்டரிங் திக்னஸ் அன்ஈவனா வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த ஆஃப்செட்டுக்காக பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க. திக்னஸ் அதிகமா போகும்போதும் கிராக் வரும். ஸோ, இதெல்லாம் ஒர்க்மன்ஷிப் ப்ராப்ளம். இந்த மாரி அலோவ் பண்ணக்கூடாது. அலைன்டா இருக்கணும். பீமு, பிரிக் ஒர்க் அலைன்டா இருக்கணும். ஸோ, அத வந்து சைட்ல வந்து பண்ணிக்கணும். இது பாருங்க, இந்த ஸ்டேர்கேஸ் எவ்வளோ ஸ்டீப்பா இருக்கு பாருங்க. இந்த மாரி ஸ்டீப்பா இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த படிக்கட்டோட உயரம் வந்து கண்டிப்பா அன்ஈவனா இருக்கும். நார்மலா வந்து ஸ்டாண்டர்டான ஹைட் வந்து 5 இன்ச் டூ 6 இன்ச் தான் மேக்ஸிமம். அப்ப தான் நீங்க ஈஸியா வாக் பண்ண முடியும். இந்த மாரி ஸ்டீப்பா போட்டீங்கன்னா, கண்டிப்பா ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஏறணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபினிஷிங் நல்லா கரெக்ட்டா இருக்காது. இது வந்து என்னன்னா, முன்னாடியே சைட் வந்து நீங்க பிளான் பண்றப்பவே, இந்த ஸ்டேர்கேஸ்க்கான பிளான வந்து ப்ராப்பரா வந்து டிசைட் பண்ணணும். இவ்வளோ ஸ்டீப்பா பண்ணக்கூடாது. 4வது பாருங்க, இந்த இந்த காலம் அலைன்மென்ட் பாருங்க, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, ஃபுல் காலம் போட்டுட்டு லாஸ்ட் காலம் மாத்திரம் இவங்க வந்து அந்த ஸ்லாப் போடுறப்போ, ஒண்ணா ஷட்டரிங் அடிச்சு, இல்லன்னா பிரிக் ஒர்க் பண்ணிட்டு அது மேல கான்கிரீட் கொட்டியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த ப்ளம்ப் அவுட் ஆயி, இந்த காலம் வந்து இந்த மாரி பெண்ட் ஆயிருக்கும். ஸோ, இது வந்து ஸ்ட்ரக்சரலா வந்து என்னன்னா, லோட் கேரிங் ப்ராப்ளம் வரும். லோட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேரி ஆகும். ஸோ, அது மாரி சிவில்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணா தான், எண்ட் ஆஃப் த டே நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராஜெக்ட்ட அச்சீவ் பண்ண முடியும். ஸோ, அதுக்கு வந்து கண்டிப்பா இத பாருங்க.